அந்த நியூ ஜெருசலேம் லைஃப் ஸ்டைலு அதில் என்னென்ன இருக்குது, மரணமற்றது, வந்து டிவைன் டிரான்ஸ்போர்ட்டேஷனு, வந்து டிவைன் ஹெல்த்து, வந்து லாங் லைஃபு, இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த வந்து நியூ ஜெருசலேம் லைஃப் ஸ்டைலு. அந்த லைஃப் ஸ்டைல் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா டவுன்லோடு ஆகிக்கிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. என் வாழ்க்கையில் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அது இறங்கி வர காண்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, நியூ ஜெருசலேம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா அப்போ ஓல்டு ஜெருசலேம் ஒன்று இருக்கணும். இப்போ ஓல்டு ஜெருசலேம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நியூ ஜெருசலேம் எதுன்னு கண்டுபிடிச்சிக்கணும். புதிய ஜெருசலேம் என்பது கட்டடம் அல்ல, இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைல் இந்த பூமியில் இந்த நாட்களில் கர்த்தர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த காரியம் நம்ம மூலமாக மேனிஃபெஸ்ட் ஆகும். இந்த வார்த்தையை கேட்க ஒவ்வொரு மூலமாக மேனிஃபெஸ்ட் ஆகும். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு தகப்பன் தான் பிள்ளைக்கு வந்து டிரைவிங் தெரிஞ்ச பிறகு தான் கார் வாங்கிட்டான். டிரைவிங்கே தெரியாமல் நான் நேசிக்கிறேன் காரை கொடுத்து ஓட்ட விட்டா அது அவனுக்கு ஆபத்து. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் தேவன் வெயிட் பண்ணுறார், அந்த ஏற்ற காலத்துக்கு உங்களுக்கு செய்வார். ஸோ என்ன செய்யுங்க, திரும்பி பார்த்து எதிரிகள் யார் இருந்தாலும் மன்னிங்க. உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறைவு இருந்தால், எனக்கு அவன் மேலே குறைவு இல்லை ஆனால் அவனுக்கு என் மேலே குறைவு இருந்தாலே நான் போகணுமா? எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அது உனக்கு உன் சகோதரன் பேரில் குறைவு இருந்தாலும் சொல்லலை, உன் சகோதரனுக்கு ஓ மேலே குறை இருந்தால் உங்களுக்கு அவன் மேலே இல்லை, நீங்கள் போய் சொல்லணும், ஏன்டா என் மேலே உனக்கு குறைவாக இருக்குது, என்ன உனக்கு சொல்லி ரெக்கன்சிலாங்க. இதெல்லாம் வந்து புது வருஷத்துக்குள்ளே போகும்போது நம்மளை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் மேனாக நம்மளை கொண்டு போகும். ரெண்டாவது, திரும்பி பாருங்கள், தேவன் கொடுத்த பண விஷயத்துலலாம் நம்ம கரெக்டாக இருந்திருக்கிறோமா, உண்மையாக இருந்திருக்கிறோமான்னு பாருங்கள். ஏனென்றால் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் பேரிலே தேவன் அதிபதியாக வைப்பார். இந்த வருஷத்தில் நான் கடவுளுக்கு கொடுப்பதை கடவுளுக்கும் ராயனுக்கு கொடுப்பதை ராயனுக்கும் நான் கொடுத்துருக்கிறேனா அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. இயேசு சொன்னால் ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவனுக்கு கொடுங்கன்னாரு. உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாக நீ வந்து என்ன செய், தேவனுக்கு கொடு. கொடுக்கும்போது நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற, நீ எவ்வளோ பிளஸ் பண்ணப்பட்டிருக்கிற, எவ்வளோ உன்னை நான் ஆசீர்வதிச்சுக்கிற என்பதற்கு ஏற்றார் போல கொடு. நீங்கள் பார்க்குறீங்க, நல்லா ஒரு கரெக்டாக மணியை வந்து ப்ராப்பராக வந்து ஸ்பெண்ட் பண்ணி கிங்டம் ஆஃப் காடை கெட்டுறாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்காங்களேன், அதுக்கப்புறம் கண்ணை மூடிடணும், கண்ணை மூடிட்டு அள்ளி தட்டிடணும். ஸோ கிறிஸ்தவர்கள் கொடுக்கும்போது காட்ஸ் கைடன்ஸை ஃபாலோ பண்ணணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். எங்கே மிகப்பெரிய காரியங்கள் வந்து செயல்பட்டப்பட்டு கொண்டு இருக்கிறதோ அங்கே இறங்கணும், மிகப்பெரிய காரியங்கள் இறங்கணும். நாங்கள்லாம் ஹெவி காலர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு மதுரையில் என்னை வந்து ஹெவி காலர்ஸ் இந்த லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. டாப் 10ல் பிஎஸ்லேருந்து ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் ஹெவி காலர்ஸ் மதுரையில் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நீங்களே ஹெவி கிவர்ஸ் அப்படி இருக்கணும். கையை தட்டுக்கு ஒருத்தவ இருக்கா, எல்லோரும் ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன இந்த ஹெவியாக கொடுக்குற அந்த லிஸ்ட்டில் என்ன இயேசுவின் நாமத்தில் கொண்டு வாங்க. கையை தட்டுங்க ஒருத்தவ இருக்கு. ஸோ இந்த வருஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன விதைன்னு வந்தாலே நிலம்னு ஒரு இடம் வருது. நிலமும் விதையும் இணையும் போது தான் என்ன வருது, ரிசல்ட் வருது. வெறும் விதை வந்து நல்ல விதை தான், ஆனால் நீங்கள் சரியில்லாத இடத்துல விதைக்கும் போது என்ன ஆகுது, அப்போ நல்ல நிலத்தில் விதைத்தவன் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ த கைடன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ரெண்டாவது விஷயம், யூ ஹாவ் டு பி ஃபெய்த்ஃபுல் இன் கிவிங். இந்த வருஷம் தேவன் நம்மளை ஆசீர்வச்சிருக்காருல்ல, நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கவா, அடுத்த வருஷம் இந்த மாதிரி 10 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். 10 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இஃப் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல் இன் கிவிங். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா, அவன் வந்து மொழியே தெரியாதவனாக இருந்தாலும், அவன் வாய் பேச முடிய ஊமையாக இருந்தால் கூட அவனை உயர்த்திடுவார் தேவன். வார்த்தை அவ்வளோதான், அப்படி தான் நம்பணும். ஸோ என்ன சொல்வீர்கள் என்றால், என் அன்புக்குரியவர்களே, am I faithful in financial areas in this என்ன சொல்ல இயர்? இந்த வருஷத்தில் நீங்கள் இருந்திருக்கலாம், கொஞ்சம் திரும்பி பாருங்கள். உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு தேவன் ஆவலோடு காத்திருக்கிறார். எனக்கு அசாத்திய நம்பிக்கை உண்டு. ஒரு விஷயம், ஒரு கரடியை கொண்டேன் சிங்கத்தை கொண்டேன்றான்ல, அந்த மாதிரி என்னுடைய நாடி நரம்பு ரத்தம் ஊன் சதை திசு எல்லாத்துலேயும்
வெறியேறி போன ஒருவனுடைய அடியாக இருக்குதுன்னு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுத்து நீங்கள் பழகும்போது உங்களுக்குள்ள அந்த 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 ஃபெய்த் வந்து நாடி நரம்பெல்லாம் வந்துடும். உங்களால் தைரியமாக அடித்து பேச முடியும். நான் உங்கள் எல்லோரையும் அடுத்த கட்டத்தில் பொருளாதாரத்திலே அடுத்த வருஷத்தில் பார்க்க விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா கார் நிற்குது, நிறையா பைக் நிற்குது, இன்னும் நிறையா நிற்கணும். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் எங்கு இருந்தாலும் சரி, நண்புக்குரியவர்களே, கர்த்தர் தாமே உங்களை அடுத்த கட்ட மகிமைக்குள் அழைத்து செல்வராக. கர்த்தர் நிச்சயமே உங்களை ஆசிரியப்பாராக, பெரிய காரியங்களை செய்யுங்கள். ஸோ இந்த வருஷத்தில் திரும்பி பாருங்கள், ஃபினான்ஷியல் ஏரியாவில் பாருங்கள். ஆண்டவரே ஆமே ஃபெய்த்ஃபுல். இனி வர வருஷத்தில் அப்படி இருக்க விரும்புகிறேன். ரெண்டாவது வந்து நான் பைபிள் ரீடிங் இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து கோடு போட்டு போயிட்டே இருக்கேன். திரும்ப வந்து சீரியஸாக நான் வாசிக்கிறேனா என்பதை பாருங்கள். மன்னிப்பதிலே இதாயிருங்கள். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் எப்படி இருக்கும்னு பாருங்கள். தவறாத மனிதன் ஒருத்தனுமே கிடையாது. தவறுவது மனித இயல்பு தான், ஆனால் மன்னிப்பது தேவனுடைய இது. ஸோ நீங்கள் வந்து அதை சரி செய்து கொள்வது தான் ஒரு சிறந்த குணம். சரி செய்து கொள்வோம். நாம் புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். இது அடுத்த வருஷத்துக்காக வந்து நீங்கள் வந்து இதுக்கு பேர் தான் பியூரிஃபிகேஷன். நான் சொல்கிறது சாங்டிஃபிகேஷன். சாங்டிஃபிகேஷனுக்கு ரெண்டு பெரிய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து, அவனை வந்து பிசாசின் பிடியிலிருந்து, கொடுமையான பாவத்தோடைய கான்சிக்வன்சஸ்லேருந்து விடுதலை செய்வது. அதுதான் அவன் சாங்டிஃபிகேஷன். அதை சிலுவையில் இயேசு முடிச்சுட்டாரான். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வந்து சாதாரண அந்த அலைன்மெண்ட் மட்டும்தானா. அதுக்கு வேற ஒரு வார்த்தை சொல்லப்படுது. உங்களை நீங்கள் பரிசுத்தம்னு சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் உங்களுடைய என்ன சொல்ல வந்து அந்த சிலுவையில் உங்களை பரிசுத்தமாக்கினார் பார்த்தீங்களா, ஜெகோவா மெக்காதீஸ். அந்த பரிசுத்தம் அது தேவன் மட்டும்தான் செய்ய முடியும். புரிகிற மாதிரி சொல்லவா? இயேசு சொன்னார், முழுகினவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். இதைத்தான் நீங்கள் ஞானஸ்நானத்தில் சிலுவையில் முடிஞ்சது. ஆனால் அவன் தன் கால்களை மட்டும் கழுவ வேண்டியதாக இருக்குன்றார் பார்த்தீங்களா. இதுதான் நம்ம பண்ணுற அலைன்மெண்ட்ஸ். இதுதான் நம்மளை வந்து என்ன சொல்ல வந்து டைப் அடிச்சிருக்கு கரெக்டாக இருக்கிறது அலைன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கரெக்ட் செய்யுது. அடுத்த வருஷத்துக்கு போகிறக்குள்ளே பிளான் பண்ணுங்க. அவன் என்கிட்ட சொன்னார், டெய்லி பைபிள் ரீடிங் ஆர்டராக நீ என்ன செய், கண்டினியூ பண்ணு. நான் கேட்டேன், ஆர்டராக படித்தா தான் பேசுவீங்களா? டிஸார்டராக படித்தா பேச மாட்டீங்களா? நீங்கள் பேசியிருக்கீங்களே. நான் பேசுவேன். டிஸார்டராக படித்தாலும் நான் பேசுவேன். ஆனால் நீ டிஸார்டராக படிக்கும்போது நான் பேசுவேன்ற ஃபெய்த் உனக்குள்ள ஆப்ரேட் ஆகாது. அதுதான் விஷயமே. ஐயோ இன்னைக்கு தப்பான ஒரு பக்கத்தை புரட்டி இருக்குமோ, நீ வருஷப்படி படிக்கலையே, இந்த குற்ற உணர்ச்சியே கடவுள் பேசினா கூட அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஒரு மல்டி விட்டமின் வந்து மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஆர்டராக படிங்க, படிக்க ஆரம்பிங்க. ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இதெல்லாம் ஆவியானவர் தான் இப்போ உங்களுக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. படிக்க ஆரம்பிங்க. நிறையா பேசுவார். இன்றைக்கி பேசிட்டானே எக்ஸைட் ஆகி 4 நாள் பைபிள் வாசிக்காமல். மனுஷனுடைய பிரச்சனையே ரொம்ப உற்சாகமானாலும் அடுத்து ஜெபம் பண்ண மாட்டேன்ட்டான், ரொம்ப டல்லானாலும் பண்ண மாட்டேன்ட்டான். கண்டினியூவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தொடர்ந்து கடவுளோடு இணைக்கப்பட்டிருக்கிற மனிதன், கடவுளோடு உறவாடுகிற மனிதன் தொடர்ந்து வந்து தன்னுடைய ஜெப நேரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுற மனிதன். அந்த நேரத்தில் கடவுளோட சமூகத்தில் நின்று தொடர்ந்து எனக்கு எல்லாம் இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனாலும் உங்கள் சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஏனென்றால் இதிலும் மேன்மையானவர்களை கொண்டு செல்வதற்கு நீ திட்டம் வைத்திருக்கிறீர். சர்வைவலுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை நான் சொல்லலை, நான் டிரான்ஸ்ஃபார்மேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தபோது என்ன நடந்தது என்றால், அவன் காணப்படாமல் போயிட்டான். அப்படித்தான் நீங்களும் தொடர்ந்து தேவனோடு சஞ்சரிக்க உங்கள் மாம்சம் என்ன ஆயிரும், காணாமல் போயிடும். அந்த மாம்சம் வந்து டிஸப்பியர் ஆயிரும். உங்கள் புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த புதிய எருசலேமின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வந்து விசிபிள் ஸ்டேட்டுக்குள்ளே கடந்து வரும். ஆகவே தொடர்ந்து கடவுளுடைய சமூகத்தில் அமருவதற்கான நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதில் பண்ணுறதுல தயவு செய்து இந்த நாளில் உங்கள் இருதயம் இணைக்கப்படுவதாக. இங்கே கூட தொடர்ந்து நாங்கள் ஜெபத்தில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நியூ கவர்னன்ட் ப்ரேயர், அது மாற்றமே கிடையாது. ஆனால் அது மிகப்பெரிய மாற்றத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. பயங்கரமான டிரான்ஸ்ஃபார்மேஷன். அடுத்த வருஷத்துக்குள்ளே போகும்போது அப்படியே காலையில் எழுந்திரிச்சு எங்கிட்டா ஊரை சுற்றுவோம். அந்த மைண்டெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்துட்டு இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. காட்ஸ் பிளான் வாங்கி அப்படியே ஃப்ரூட்ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் ஃப்ரூட்ஃபுல்லான நாளாக இருக்கும். அதைத்தான் சொல்கிறேன். இயேசு சொன்னார்ல, மாம்சம் பலவீனமானது,
ஆவி உற்சாகம் உள்ளது, விழித்திருந்து ஜோம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமானது, மாம்சம் பலவீனமானது. மாம்சம் பலவீனமானது ஆனாலும் ஜோம் பண்ணு அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டாங்க நமக்கு. அவர் மாம்சம் பலவீனமானது ஆனாலும் ஜோம் பண்ணுன்னு சொல்ல, மாம்சம் பலவீனமானது அதனால ஜோம் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ரேயர் மாம்சத்தில் இருக்கிற பலவீனத்தை அழிக்கும். மாம்சம்னா திரும்ப இந்த கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்பது அல்ல. அதை மனசில் வச்சுக்க. மாம்சம் என்பது மாம்சத்தின் கிரியைகள். நீங்கள் ப்ரேயர் பண்ண 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 இந்த ஏரியா ஃபுல்லாக காலியாகும். விசுவாசிக்க முடியாதவர்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இது எல்லாம் நீங்கள் கடவுளோட கனெக்ட் ஆகிறனால நடக்கிற விஷயம். கனெக்ட்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட போய் கனெக்ட் ஆகிட்டீங்க. கம்யூனிகேட் பண்ணும்போது கனெக்ஷன் வேறு, கம்யூனிகேஷன் வேறு. நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க, ஜபத்தில் தான் நம்ம கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னு. இல்லை, சிலுவையில் தான் நம்ம கனெக்ட் ஆகிறோம். ரட்சிக்கப்பட்டோன்னா கனெக்ட் ஆகிட்டீங்க. எவ்வளோ நாளைக்கு கனெக்ட் ஆகிட்டீங்க? சாகிற வரைக்கும் கனெக்ட் ஆகிட்டீங்க. அவர் லைனில் இருக்கார், நீங்கள் லைனில் இருக்கிறீங்க. அப்போ ப்ரேயர்னா என்ன? கனெக்ஷன் கிடையாது, கம்யூனிகேஷன். கனெக்ஷனில் இருந்து கையை தட்டு கம்யூனிகேட் பண்ணுறது. சொல்லுங்கள் எல்லாரும், நான் எப்போவுமே கனெக்ஷன்லாம் இருக்கிறேன். ஜோம் என்பது கம்யூனிகேட் பண்ணுறேன். ஃபோன் எடுக்கிறேன், நீங்கள் எடுக்கிறீங்க, அலோன்றேன், நீங்கள் அலோன்றீங்க. நான் அமைதியாக இருக்கேன், நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. நானும் அமைதியாக இருக்கேன், நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. இப்போ கனெக்ஷனில் இருக்கீங்களா இல்லையா? சத்தமாக இருக்கீங்க. பேசாட்டினாலும் நீங்கள் கனெக்ஷன்லாம் இருக்கீங்க. ஆனால் பேசும்போது கம்யூனிகேஷனுக்குள்ளே வரீங்க. ஸோ ரட்சிக்கப்பட்ட எல்லோரும் கனெக்ஷனுக்குள்ளே இருக்கிறீங்க. ஜெபிக்கும்போது கம்யூனிகேஷனுக்குள்ளே கடந்து வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ ப்ரேயர் அழகாக வந்து செட் பண்ணுங்கள். மேன்மையான அனுபவங்களுக்குள்ளே நம்ம தேவன் கொண்டு சொல்லுவார். நாள் ஒன்று வரும், அப்பொழுது இந்த புறம்பான மனுஷன் முற்றிலுமாய் அழிந்து நம்முடைய உள்ளான மனுஷன் அப்படியே சிறகடித்து நிற்பான். ஏனோக்க தேர்னா காணோம். அந்த காணப்படாமல் போகக்கூடிய நாட்களுக்குள் நீங்கள் வருவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசிரியர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஆமேன், ஆமேன். விசுவாசம் என்பது ஒரு மாபெரும் இளைப்பாறுதல். ஆமேன் சொல்லுவோம். விசுவாசம் என்பது ஒரு போராட்டம் அல்ல, விசுவாசம் என்பது ஒரு இளைப்பாறுதல். இதை பற்றி தான் இன்றைக்கி பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் ஆவியான வேறொரு விஷயத்தை சொல்ல விரும்பணும். அப்படின்னா, அந்த நியூ எருசலேமை பற்றிய ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பேசுவோம். அதற்கு பிற்பாடு அடுத்த விஷயத்துக்குள்ளே கடந்து செல்வோம். வாசிப்போமா? எபிரேயர்லேருந்து நம்ம தொடங்குவோம். எபிரேயர் 11:10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தார். ஆமென். விசுவாச வீரர்கள் பட்டியலில் இருக்கிற ஆபிரகாம், பைபிள் சொல்லுது, தேவன் கட்டி உண்டாக்கின அந்த நகரத்திற்கு காத்திருந்தான். அவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நகரத்தை நோக்கி தங்கள் வாழ்க்கை அந்த நகரத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த கானானையும், எழுத்தின்படி இருந்த கானானையும், எழுத்தின்படி இருந்த வந்து தேசத்துலேயும் அவங்க வாழ விரும்பலை. அதை அவங்க பெருசாக நினைக்கல. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்திற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். என் அன்புக்குரியவர்கள், தேவனே ஆட்சி செய்கிற அந்த அந்த நகரத்திற்கு காத்திருந்தார்கள். இன்னொரு வசனம் கூட சொல்லுது, 16 வாசி, 15 வேணும், 16. நாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. ஓகே, 16. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. கை தட்டுங்க. நம்ம எல்லோருக்கும் ஒரு நகரத்தை ஒரு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்திற்கு அவர்கள் காத்து இருந்தார்கள். ஒரே ஒரு கேள்வி எனக்குள்ளே எழும்பியது என்னவென்றால், இந்த நகரம் என்பது இட் இஸ் அ சிட்டி ஆர் பில்டிங், இட் இஸ் அ பில்டிங் ஆர் அ லைஃப் ஸ்டைல். நியூ ஜெருசலேம்ன்றது அந்த புதிய நகரம்னு வந்து எபிரேயரில் வருது. வெளிப்படுத்தல வந்து அந்த நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ இந்த நியூ ஜெருசலேம் என்கிற புதிய எருசலேம் என்பது அது ஒரு கட்டடமா அல்லது அது ஒரு லைஃப் ஸ்டைலா? சொல்லுங்க. அது ஏதோ ஒரு கட்டடம் அப்படியே வந்து என்ன செய்யுது, அப்படியே 2 பக்கம் பில்லரோடு இறங்குது. வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேலே தான் லேண்ட் ஆச்சு, நம்ம எல்லாம் கீழே போயிடும் இல்லை? இல்லை, நீ சொல்கிறபடி கட்டடம்னா அது நம்மளை நசுக்கி போட்டுரும். அப்போ எங்கே லேண்ட் ஆகுது? பூமியை மாதிரி 12 மடங்கு மேலே பெருசுன்றாங்க. அது லேண்ட் ஆகுதுன்னா அது பில்டிங் ஸ்ட்ரக்சர் கிடையாது. நான் என்ன நம்புகிறேன்னா, ஜெருசலேம் என்பது ஒரு லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைலு டவுன்லோட் ஆகுது. கை தட்டுங்க. ஆமென்.
நேற்று நான் ஜெசு கூட பேசிகிட்டு இருந்தப்ப ஒரு விஷயம் ரொம்ப எனக்கு தொட்டுச்சு. அந்த நகரம் இறங்கிருச்சுன்னு சொல்லலை பைபிளில், அது இறங்கி வந்துக்கிட்டே இருக்கு. கை தட்டுங்க. அந்த நகரம் என்ன செய்யுது? வந்துக்கிட்டு இறங்கி வர கண்டேன். அப்படின்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஒரு 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 சிஸ்டத்தில் ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ண சுற்றுற அது வந்து நம்ம குறைஞ்ச இதில் அது சுற்றுறது இல்லை. இதில் குறைஞ்ச அதாவது டவுன்லோட் பண்ணும்போது அப்படியே படம் சக் 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 சக்குன்னு இறங்குதுல்ல, அப்படி தான் இறங்கும். அப்படி இறங்குற மாதிரி அந்த நியூ ஜெருசலேம் லைஃப் ஸ்டைலு, அதில் என்னென்ன இருக்குது? மரணமற்றது, வந்து டிவைன் டிரான்ஸ்போர்ட்டேஷனு, வந்து டிவைன் ஹெல்த்து, வந்து லாங் லைஃபு, இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த வந்து நியூ ஜெருசலேம் லைஃப் ஸ்டைலு. அந்த லைஃப் ஸ்டைல் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. என் வாழ்க்கையில் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அது இறங்கி வர காண்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, நியூ ஜெருசலேம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா அப்போ ஓல்டு ஜெருசலேம் ஒன்று இருக்கணும். இப்போ ஓல்டு ஜெருசலேம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நியூ ஜெருசலேம் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓல்டு ஜெருசலேம் எங்கே பார்க்குறோம்? புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு தடவை சொல்கிறாரு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் விதமாக நான் எத்தனையோ தரம் உன்னை என்னிடத்தில் சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன். நான் மனதாக இருந்தேன், ஆனால் உனக்கு மனதில்லாமல் போயிற்று. நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் தாயும் தேவை, தகப்பனும் தேவை. இந்த ரெண்டும் இருந்தால் தான் பிள்ளைன்னு ஒன்று என்ன செய்யும்? பிறக்கும். நேற்றைய நாளில் நாங்கள் ப்ரேயரில் பார்த்தோம். வந்து டெரிமை சொல்கிறாரு, முன்னாடி படித்த ஒரு விஷயம் இந்த ஞாபகத்துக்கு வந்துச்சு. பிசாசு என்கிற தகப்பனுக்கும் பயம் என்கிற தாய்க்கும் பிறக்கிற பிள்ளையே வியாதி. பிசாசு என்ற தகப்பனுக்கும் பயம் என்கிற தாய்க்கும் பிறக்கும் பிள்ளைக்கு பெயர்தான் வியாதி. இப்போ என் கேள்வி என்னன்னா, பிசாசுன்ற தகப்பன் இருக்கிறான், உங்ககிட்ட பயம்ன்ற தாய் இருந்துச்சுன்னா என் தாய் உனக்கு வியாதின்ற பிள்ளை பிறக்குது. நான் என்ன சொல்கிறேன், பிசாசுன்ற தகப்பன் இருக்கான், ஆனால் பயம்ன்ற தாய் என்கிட்ட இல்லைன்னா வியாதின்ற பிள்ளை எனக்கு பிறக்காது. கைய உங்களிடத்திலே பயம்ன்ற தாய் இல்லைன்னு வச்சுக்காங்களேன், பிசாசு உங்களை சுற்றி சுற்றி வந்தாலும் உங்களுக்குள்ள எதையும் கொடுக்க முடியாது. கர்ப்பப்பை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் சொல்கிறேன், பயத்தை துரத்துங்கள். பயமில்லாத இடத்துல பிசாசு ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஆமென், ஆமென். இந்த காம்பினேஷனில் தான் வந்து வியாதி, வறுமை, பிரச்சனை, கண்ணீர், கவலை, கண்ணீர் எல்லாம் வருது. ஆனால் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட நாம், கழுவப்பட்ட நாம் சத்தியத்தை புரிந்து கொண்டவர்களாய் தைரியமாக இருப்பீர்கள் என்றால் பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் நாங்கள் வளர்க்குற நாய் இல்லை, அது எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதுவா வந்து சின்ன குட்டியாக இருக்கும்போது அப்படியே வந்து வச்சுருந்தது நான் வாங்கி வளர்த்து ஜெர்மன் ஷெப்பர்டு. அது நான் தெரிந்து கொண்டது. இது வந்து என்ன தெரிஞ்சுக்கிடுச்சு. அவர் தனக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் அவரை தெய்வமாய் கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அவர் சூஸ் பண்ணாலும் அதுக்கு பாதுகாப்பு இருக்குது. நீயா போய் அவர்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டாலும் அவனுக்கு பாதுகாப்பு இருக்குது. இந்த நாய் வந்து தானாக உள்ள வந்துருச்சு. வந்தது அமைதியாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ஏரியாவில் போகிறவங்களாம் விரட்டுது. விரட்டுனா அவன் வண்டியில் போகிறேன் ஜன்னு சர்க்காகிறான். இப்படி போகிறவனை ஃபுல்லாக விளை வச்சுக்கிட்டு இருக்க வேலையை எல்லாரையும் இல்லை, அப்பப்போ மூட ஆயிடுச்சுன்னு திக்குன்னு விரட்டும். அந்த மாதிரி இது நான் ரொம்ப போய் எங்கிட்ட விட்டோம்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து ரொம்ப என்ன செஞ்சிட்டாரு, இதை பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பை கையில் எடுத்துட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அங்கிட்டுக்கு நடக்கிறாப்புல. இது நான் இல்லை, வீட்டில் என்ன சொன்னால் எனக்கு எதுக்கு நடந்துக்கிட்டு இருந்தாருங்க, எதுக்கு நடந்துக்கிட்டு இருந்தாரு, இந்த நாயை வெளியே வந்தோன்னு அடிக்கணும்ன்ட்டு. உள்ளே வந்தாப்புலையா, வந்து நாயை அடித்தாரா அப்படின்னு கேட்டேன். உள்ளே வரல அப்படின்னு விட்டுட்டேன். அப்படியே போயிட்டே இருக்கேன் காரில். ஆவியான என்கிட்ட கேட்குறாரு, உள்ளே வந்து நாயை அடிச்சிருந்தா என்ன செஞ்சுருப்பேன்னு. நான் சொன்னேன், எப்படி என் வீட்டுக்குள்ளே வர முடியும்? என் வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த நாய் நான் வந்து இஷ்டப்பட்டு வளர்த்த நாயே கிடையாது, ஆனால் என் நிழலுக்கு வந்துருச்சு. நான் சொன்னேன், என் எல்லைக்குள்ளே வந்ததுனால சிக்கலாக இருக்கும், என் நாயை என் எல்லைக்குள்ளே வந்து தொட முடியாது. கர்த்தர் சொன்னார், உன் எல்லைக்குள்ளே வந்தனால, உன் நிழலுக்குள்ளே வந்தனால ஒரு நாயை கூட நீ தொட விட மாட்டேன்றீன்னா என் நிழலுக்கு வந்த ஒன்றை, என் நிழலுக்குள்ள வந்த பிள்ளைய நான் எப்படி தொட விடுவேன்? எப்படி பிசாசு தொடுவான்?
உன் வீட்டில் உன் பிள்ளைய தொட வரல, உன் நாயத்தான் தொட வந்தான், அவன் கூட வெளியே தாண்டா நிற்கிறான், அவன் கூட வெளியே தாண்டா நிற்கிறான். உன் வீட்டு நாயை தொடர்றது கூட அவன் எல்லையை தாண்டி உள்ள வர முடியலன்னா நீ என் பிள்ளைடா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். அவ்வளவுதான். சங்கீதம் 91 அப்பவே ஆள் வந்து என்ன ஆயிடுச்சு, டிக்காயிருச்சு. அவன் உள்ள வர முடியாது சார். இந்த சத்தியத்தை நான் புரிந்துக்கோ. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அறிவுபூர்வமாக எனக்கு புரிந்த 91ஆம் சங்கீதம் உணர்வுபூர்வமாக புரிய ஆரம்பித்தது. முக்கியமான வார்த்தை. ஒரு வசனத்தை அறிவுபூர்வமாய் படிப்பது வேறு, உணர்வுபூர்வமாய் படிப்பது வேறு. அப்போ அது வரைக்கும் 91 அறிவுபூர்வமாக இருந்துச்சு. ஆனால் என் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வரும்போது எனக்கு கோபம் வருது. என் நாய் தான், அதுவும் நான் போய் காசு கொடுத்து வாங்கின நாய் இல்லை, அது எங்கேயோ சுற்றுறது உள்ளே வந்துருச்சு. அதுக்கு நான் இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுப்பேன்னா, அதுக்காக ஒரு மனுஷனை எதிர்த்து நான் நிற்பேன்னா நான் யார்? அவர் ரத்தத்தை சிந்தி மீட்டு கொள்ளப்பட்ட பிள்ளை நான். என்னை எப்படி அவர் தொட விடுவார்? எப்படி தொட விடுவார்? எப்படி தொட விடுவார்? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், பயத்தோடு கூட இருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எப்படி அவர் தொட விடுவார்? தேவனாகிய கர்த்தரிடத்தில் கண்மையிலிடத்தில் அநீதி இல்லை என்று காட்டத்தக்க விதமாக அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். நான் புஷ்டியா இருப்பேன். 90 வயசுல கனிதந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பேன். ஏன்னா என் தேவனிடத்தில் அநீதி இல்லை என்பதை என்கிட்ட காட்டுவார் அவர். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்களிடத்திலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளிடத்திலும் இருக்கிறது. அப்ப கடவுளோட நீதி என்னன்னா, என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்களாம், நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவர் நீதி உள்ளவரா. அப்ப அவருடைய நீதி விளங்க பண்ணும்படி அவர்கள் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்ப இதெல்லாம் தேவ நீதி சார், அதெல்லாம் தேவ நீதி. அந்த அதிகாரத்தை எடுத்து பார்த்தோம்னா வந்து இது சங்கீதம், இது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அது வாசிமா வாசி ஒரே ஒரு வாசித்து நம்ம நியூ ஜெர்சியில் அப்படியே போவோம் டக்குன்னு. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அடுத்து கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போல் ஆகிறது. அடுத்து ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் கை தட்டுங்க. நீதி செய்கிறார், நியாயம் செய்கிறார், நீதி செய்கிறார். இந்த இடத்துல கழுகுக்கு சமானமாய் மறுபடியும் வாழ வயது என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு இது வந்து நான் என் பிள்ளைகளுக்கு செய்கிற நீதி என்றார். ஒடுக்கப்படுகிறவனுக்கு செய்கிற நீதி. ஒடுக்கப்படுதா என்ன? உங்க நிலத்தை ஒருத்தன் அபகரிச்சுட்டானா நீங்க ஒடுக்கப்படுறீங்க, உங்க பணத்தை ஒருத்தன் அபகரிச்சுட்டானா ஒடுக்கப்படுறீங்க. அப்படித்தான் உங்கள் ஆரோக்கியத்தை இளமை ஒருவன் அபகரித்தால் நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள். ஒடுக்கப்படுகிறவனுக்கு கர்த்தர். புரிஞ்சுக்கிட்டா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி சார் நீங்க நீங்க உங்க உங்க இளமையை கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க பணத்தை கொடுத்துட்டு உட்காருவீங்களா? சார் என் டாவின் ஒரு கேள்வி கேட்டாரு. ஒரு மனுஷன் இன்னைக்கு நல்லா இருக்கேன் சார், நாளை காலையில் போய் பார்க்குறீங்க, தலையில் இருக்க முடியெல்லாம் உதிர்ந்துருச்சு, மூஞ்செல்லாம் சுருங்கிருச்சு, பல்லு வேற ஒரு 10-15 பல்லு உடஞ்சிருச்சு, இப்படி அப்படியே குறுகி அப்படியே ஒரு குச்சியோடு நிற்கிறான் ஒரே நாள் நைட்டில். அவனை பார்த்தோன்னே என்னங்க செய்வீங்க நீங்கள்? டக்குன்னு என்ன செய்வீங்க? ஷாக்காவீங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு. ஐப்படம் மாதிரின்னு வச்சுக்கோமே, ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, இங்கேயும் கொடுக்க வேண்டியிருக்கு, ஆமாம் அங்கேயும் கொடுக்க வேண்டியிருக்கு. டக்குன்னு ஒருத்தன் மாறிட்டானா இது எப்படி ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. கர்த்தர் சொன்னார், இதைத்தானே எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன ஒரே நாள் நைட்டில் செய்யாமல் ஒரு 30 வருஷம் எடுத்து செய்கிறான். 30 வருஷம் எடுத்து அவன் செய்கிறனால நீ அந்த வியாதி என்ன செஞ்சுக்கிற? முதுமை என்கிற வியாதியை அங்கீகரிச்சுக்கிற. ஒரு நாள் நைட்டில் செஞ்சா அது வியாதின்ற, அது ஒரு 30 வருஷம் மெதுவாக செஞ்சா ஸ்லோ பாய்சனாக கொடுத்தா ஏற்றுக்கிற. அது எப்படி சார்? ஒரு நாள் நைட்டில் நடந்தால் ஏற்றுக்க மாட்டேன்னா 100 வருஷம் கழிச்சவன் செஞ்சாலும் ஏற்றுக்க கூடாது. இது தேவனுடைய நீதி. நீதி தேவ நீதினு அதுதான். அவர் சமூகத்துக்கு வந்தவனுக்கு லைஃப் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தாங்க இந்த நியூ ஜெருசலேம் லைஃப். இது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இது மெதுவாக டவுன்லோட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், எருசலேமே எருசலேமே, எனக்கு மனசு உனக்கு மனசு இல்லை. அங்கேருந்து தான் டைவர்ட் ஆகிறோம் நம்ம. அதாவது 2 பேர் சேர்ந்தா தான் ஒன்று பிறக்குது. ஒன்று பிசாசு என்கிற தகப்பனுக்கும் சொல்லுங்க, பயம் என்கிற தாய்க்கு. எத்தனை பேர் தாயை வச்சிருக்கிறீங்க? தாயம்மா யார் இருக்கீங்களா?
என்னம்மா பயமா இருக்கு சொல்லக்கூடாது. அந்த பயம்ன்ற தாய் இருந்துச்சுன்னா இப்போ நான் இப்படி மாற்றி சொல்கிறேன், தேவன் என்கிற தகப்பனுக்கும் விசுவாசம் என்கிற தாய்க்கும் பிறக்கும் பிள்ளைக்கு பெயர்தான் அற்புதம் என்கிற பிள்ளை. அற்புதம் என்கிற பிள்ளை, ஆரோக்கியம் என்கிற பிள்ளை, ஐஸ்வர்யம் என்கிற பிள்ளை, விருத்தி என்கிற பிள்ளை, மேன்மை என்கிற பிள்ளை, புகழ்ச்சி என்கிற பிள்ளை. ஆமென். தேவன் என்கிற தகப்பனுக்கும் விசுவாசம் என்கிற தாய்க்கும் பிறக்கிற பிள்ளைக்கு பேர் தான் அற்புதம். ஆக உங்களிடத்தில் தாய் இருக்கிறதா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். தகப்பன் உங்களிடத்தில் கடந்து வரும்போது அற்புதங்கள் என்கிற பிள்ளைகள் பிறக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எருசலேமே எருசலேமே, எனக்கு உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், ஆனால் உனக்கு மனதில்லாமல் போயிற்று. நீதி இல்லை, உனக்கு பரிசுத்தம் இல்லை, உன்கிட்ட ஜெபம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லலை பாருங்க, உனக்கு மனசு இல்லை.